ஒரு அரசியல்வாதி எங்க தோக்குறாங்க தெரியுமா? எங்க நிராகரிக்கப்படுகிறாங்கன்னு தெரியுமா? அதாவது ஒரு பாமர ஏழை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியிடம் நேர்மையான ஒரு கோரிக்கை, அதாவது ஏதோ உதவித்தொகையோ, இது போன்ற நேர்மையான ஒரு கோரிக்கையை கொண்டு எடுத்துட்டு போம்போது, அத கூட பதவியில இருக்கும்போது அவங்களால பெற்றுத்தர முடியறதில்ல. பெற்றுத்தர மாட்டிக்கிறாங்க. அதாவது நேர்மையான முறையில கூட ஒரு திட்டங்கள செய்ய தவறிர்றாங்க. அதனால தான் பெரும்பாலான மக்கள் வந்து அரசியல்வாதிகள் மேல வந்து வெறுப்பின் உச்சத்துக்கு சென்று ஓட்ட மாத்தி போட்டுர்றாங்க. ஓகேங்களா? அதாவது நேர்மையா ஒரு செயல செஞ்சு குடுங்கன்னு செஞ்சா, அதிகாரிகளை வந்து மிரட்டி கூட வேல வாங்கலாம். அதாவது அதிகாரி அரசியல் அரசு அலுவலர்கள்லாம் ஒரு சிலர் வந்து திமிர்ல இருப்பாங்க. செஞ்சு குடுக்கக்கூடாது. அலட்சிய போக்கில் இருப்பாங்க. அ ஒரு ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி மறுக்கப்படும்போது தான் அரசியல்வாதியிடம் போறாங்க. அப்படி போகும் பட்சத்தில வந்து அரசியல்வாதியுமே சப்போர்ட் பண்ணாம, நிராகரிக்கப்படுறதுனால தான் அடிப்படை மக்கள் வெறுக்கிறதுனால, ஆண்டவனே வெறுத்துர்றான். அரசியல்ல இருந்து தூக்கி தூக்கி போட்டுர்றாங்க. ஒரு அரசியல்வாதி எங்க தோக்குறாங்க தெரியுமா? எங்க நிராகரிக்கப்படுகிறாங்கன்னு தெரியுமா? அதாவது ஒரு பாமர ஏழை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியிடம் நேர்மையான ஒரு கோரிக்கை, அதாவது ஏதோ உதவித்தொகையோ, இது போன்ற நேர்மையான ஒரு கோரிக்கையை கொண்டு எடுத்துட்டு போம்போது, அத கூட பதவியில இருக்கும்போது அவங்களால பெற்றுத்தர முடியறதில்ல. பெற்றுத்தர மாட்டிக்கிறாங்க. அதாவது நேர்மையான முறையில கூட ஒரு திட்டங்கள செய்ய தவறிர்றாங்க. அதனால தான் பெரும்பாலான மக்கள் வந்து அரசியல்வாதிகள் மேல வந்து வெறுப்பின் உச்சத்துக்கு சென்று ஓட்ட மாத்தி போட்டுர்றாங்க. ஓகேங்களா? அதாவது நேர்மையா ஒரு செயல செஞ்சு குடுங்கன்னு செஞ்சா, அதிகாரிகளை வந்து மிரட்டி கூட வேல வாங்கலாம். அதாவது அதிகாரி அரசியல் அரசு அலுவலர்கள்லாம் ஒரு சிலர் வந்து திமிர்ல இருப்பாங்க. செஞ்சு குடுக்கக்கூடாது. அலட்சிய போக்கில் இருப்பாங்க. அ ஒரு ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி மறுக்கப்படும்போது தான் அரசியல்வாதியிடம் போறாங்க. அப்படி போகும் பட்சத்தில வந்து அரசியல்வாதியுமே சப்போர்ட் பண்ணாம, நிராகரிக்கப்படுறதுனால தான் அடிப்படை மக்கள் வெறுக்கிறதுனால, ஆண்டவனே வெறுத்துர்றான். அரசியல்ல இருந்து தூக்கி தூக்கி போட்டுர்றாங்க.